திருச்சி அருகே இருந்த ஒரு சிறிய நகரத்தில் வாழ்ந்து வந்தான் விஜய். 26 வயது. கலாட்டாவாக பேசுவான். ஆனால் மனசு நல்லது. அவனுடைய நெருங்கிய நண்பன் அருண். இருவரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். அருணின் அண்ணன் சிவா வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவி ரேணு மட்டும் ஊரில் தனியாக வாழ்ந்தாள். ரேணு 32 வயது. அழகாக சேலை கட்டுவாள். எப்போதும் அமைதியாக பேசுவாள். சிவா வருடத்திற்கு ஒருமுறைதான் வீட்டிற்கு வருவார். அதனால் வீட்டில் பெரும்பாலும் ரேணு தனியாகவே இருந்தாள். ஒரு நாள் மாலை விஜய் தனது நண்பன் அருணை பார்க்க வீட்டிற்கு வந்தான். டேய் அருண் என்று வாசலில் இருந்து கூப்பிட்டான். உள்ளே இருந்து ரேணு வெளியே வந்தாள். அருண் வெளியே போயிருக்கான் விஜய். அப்படியா நீ? உள்ள வாங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க. விஜய் சிரித்தபடி உள்ளே சென்றான். அந்த வீட்டில் ஒரு அமைதி இருந்தது. மெல்ல ஓடும் விசிறி சத்தம், சமையலறையிலிருந்து வரும் காஃபி வாசனை. ரேணு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். வேலை எப்படி போகுது விஜய்? நல்லா போகுது அண்ணி. அவர்கள் சாதாரணமாக பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த நாள் முதல் விஜய்க்கு அந்த வீட்டிற்கு அடிக்கடி வரவேண்டும் போல தோன்றியது. அதற்கு பிறகு அருண் இல்லாத நேரங்களிலும் விஜய் அங்கே வர ஆரம்பித்தான். அண்ணி, ஏதாவது உதவி வேணுமா? இந்த மிக்ஸி வேலை செய்யலை, பார்த்து சொல்லுங்களேன். சரி அண்ணி. அவன் சிறிய வேலைகளை செய்து கொடுப்பான். ரேணுவும் அவனிடம் மனம் திறந்து பேச ஆரம்பித்தாள். வீட்டில் தனியாக இருந்தால் நேரமே போக மாட்டேங்குது விஜய். டிவி பாருங்க அண்ணி, அதுவும் ஒரு நேரத்துக்கு மேலே போர் அடிக்கும். அவள் சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்புக்குள் இருந்த தனிமையை விஜய் உணர்ந்தான். ஒரு நாள் இரவு மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. அப்போது ரேணு விஜய்க்கு ஃபோன் செய்தாள். விஜய், வீட்டில் தண்ணீர் உள்ள வருது, நான் வர்றேன் அண்ணி. அவன் உடனே பைக்கில் அங்கே வந்தான். வாசல் அருகே தண்ணீர் தேங்கியிருந்தது. விஜய் மழையில் நின்றபடி அதை சரி செய்தான். ஐயோ, முழுக்க நனைஞ்சிட்டீங்க. பரவாயில்ல அண்ணி. ரேணு உடனே ஒரு துணியை கொண்டு வந்தாள். இதோ, தலையை தொடச்சிக்கோங்க. அவள் அருகில் நின்ற அந்த நொடியில் இருவரும் சில வினாடிகள் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். மழை குறையாமல் பெய்து கொண்டே இருந்தது. இப்போ எப்படி போவீங்க என்று ரேணு கேட்டாள். கொஞ்சம் மழை குறைஞ்சா கிளம்புறேன். இருவரும் ஹாலில் அமர்ந்தார்கள். மின்சாரம் போயிருந்தது. மெழுகுவர்த்தி ஒளியில் ரேணுவின் முகம் அமைதியாக தெரிந்தது. சில நிமிடங்கள் அமைதி. பிறகு ரேணு மெதுவாக சொன்னாள், சில நேரம் ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி தோணும் விஜய். அவன் மெதுவாக அவளை பார்த்தான். அண்ணி, எல்லாரும் சுற்றி இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கும். அந்த வார்த்தைகள் விஜயின் மனதை தொட்டது. அதற்கு பிறகு அவர்கள் இன்னும் நெருக்கமாக பேச ஆரம்பித்தார்கள். காலை மெசேஜ்கள், சாப்பிட்டீங்களா என்று கவலை, சின்ன சின்ன அக்கறைகள். அவை இருவரின் மனதிலும் ஒரு புதிய பாசத்தை உருவாக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் ரேணுவுக்கு உடல்நிலை சரியில்லை. விஜய் தான் மருந்து வாங்கி வந்து கொடுத்தான். இவ்வளவு கவனிக்கிறீங்களே விஜய், உங்களை யாராவது கவனிக்கணுமே அண்ணி. அந்த வார்த்தையை கேட்ட ரேணுவின் கண்கள் மெதுவாக கலங்கின. பல வருடங்களாக யாரிடமும் சொல்ல முடியாத தனிமை அந்த நொடியில் கொஞ்சம் குறைந்தது போல அவளுக்கு தோன்றியது. அந்த மழை இரவுக்கு பிறகு ரேணுவும் விஜயும் ஒருவரை ஒருவர் அதிகமாக நினைக்க ஆரம்பித்தார்கள்.
காலை எழுந்தவுடன் ஒரு மெசேஜ். சாப்பிட்டீங்களா அண்ணி? வேலை முடிஞ்சுதா விஜய்? இப்படி ஆரம்பித்த உரையாடல்கள் மெதுவாக அவர்களின் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. ஒரு நாள் மாலை விஜய் வீட்டிற்கு வந்தபோது ரேணு வாசலில் நின்று கொண்டிருந்தாள். என்ன அண்ணி, யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அவள் மெதுவாக சிரித்தாள். ஆமாம், உங்களைத்தான். அந்த பதிலை கேட்டவுடன் விஜயின் மனம் வேகமாக துடித்தது. அவர்கள் இருவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். வெளிநாட்டில் இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று எல்லாரும் நினைப்பாங்க என்று ரேணு மெதுவாக சொன்னாள். ஆனா பணம் வரும், ஆனா மனசுக்கு தேவையான நேரம், பாசம் அது கிடைக்கவே கிடைக்காது. அவள் கண்களை கீழே குனிந்தாள். விஜய் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். சில நேரம் யாராவது மனசார பேசினாலே போதும் போல இருக்கும். அந்த வார்த்தைகள் அவனது மனதை உறுத்தியது. அதற்கு பிறகு விஜய் தினமும் அவளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. வேலை முடிந்ததும் நேராக அந்த வீட்டிற்கே வருவான். ரேணுவும் அவனுக்காக காஃபி தயார் செய்து வைப்பாள். நீங்க வர்ற நேரம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு என்று சிரித்தாள். அந்த வீட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிரிப்பு அதிகமானது. ஆனால் இந்த நெருக்கம் மெதுவாக அருணின் கவனத்திற்கும் வந்தது. ஒரு நாள் அவன் சிரித்தபடி கேட்டான், டேய் விஜய், எங்க வீட்டில் நீதான் ரெகுலரா இருக்க? விஜய் உடனே சிரித்து விட்டான். அண்ணி தனியா இருப்பாங்கல்ல? அருண் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் தோன்றியது. அந்த இரவு ரேணு வீட்டின் மாடியில் நின்று கொண்டிருந்தாள். குளிர்ந்த காற்று வீசியது. விஜய் மெதுவாக அருகே வந்தான். என்ன யோசனை அண்ணி? நம்ம வாழ்க்கை இப்படி மாறும்னு நினைக்கல விஜய். நானும். சில நொடிகள் அமைதி. பிறகு ரேணு மெதுவாக சொன்னாள், நீ வந்த பிறகுதான் நான் மறுபடியும் சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சேன். அந்த வார்த்தையை கேட்டவுடன் விஜயின் மனதில் இருந்த எல்லா உணர்வுகளும் வெளிவர ஆரம்பித்தது. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அண்ணி, அவன் சொன்னான். அடுத்த சில நாட்களில் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் முக்கியமானவர்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் அந்த உறவுக்குள் ஒரு பயமும் இருந்தது. இது தப்பா என்ற கேள்வி ரேணுவின் மனதில் அடிக்கடி வந்தது. ஒரு நாள் அவள் நேராக கேட்டாள், விஜய், நம்ம இவ்வளவு நெருக்கமா இருக்கிறது சரியா? விஜய் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். எனக்கு தெரியல அண்ணி, ஆனா உங்களை கஷ்டப்படுற மாதிரி பார்க்க முடியல. அவள் கண்கள் மெதுவாக கலங்கின. என்னை இவ்வளவு யாரும் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. அந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருந்த சிவா திடீரென்று ஊருக்கு வரப்போகிறான் என்ற தகவல் சொன்னார். அதை கேட்டதும் ரேணுவின் மனம் பதறியது. விஜயும் அமைதியாகிவிட்டான். இருவரும் ஒருவரையொருவர் பார்க்காமல் சில நாட்கள் இருந்தார்கள். சிவா வீட்டிற்கு வந்த நாள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் ரேணுவின் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. விஜய் வீட்டிற்கு வரவே இல்லை. அதை கவனித்த ரேணுவுக்கு ஒரு வெறுமை தோன்றியது. சில நாட்கள் கழித்து விஜய் இறுதியாக ரேணுவை சந்தித்தான். நான் கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லது அண்ணி. ரேணுவின் கண்கள் உடனே கலங்கின. ஏன் விஜய்? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்போ நீ? விஜய் சிரிக்க முயன்றான். சில பேர் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத நினைவா இருந்துட்டு போயிடுவாங்க. ரேணு எதுவும் பேச முடியவில்லை. அந்த மாலை விஜய் மெதுவாக அந்த வீட்டை விட்டு வெளியே நடந்தான். வாசலில் நின்றபடி ரேணு அவனை பார்த்து கொண்டிருந்தாள். இருவரின் மனதிலும் ஒரே உணர்வு.
சில உறவுகள் பெயரில்லாமல் வந்தாலும் வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத இடத்தை மனதில் விட்டு சென்றுவிடும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.